தீபாவளிக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. எல்லாருக்குமே கோதுமை அல்வானா ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கோதுமை அல்வா அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாதுங்களா, கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு அல்வா செய்யலாமுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 2 கப்பு தண்ணி. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்புங்க, தண்ணி 2 கப்பு. இது கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாம். இருங்க, மாவு கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் கரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்து கடாயை பற்ற வச்சுட்டேன். 1 கப்பு சர்க்கரை, சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி, மறுபடியும் 2 கப்பு தண்ணிங்க இருக்குது. சர்க்கரை கரைஞ்சா போதுங்க, பாவு பதெல்லாம் தேவையில்லை. கலர் பருவு ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இப்போ இது சர்க்கரை கரையத்துக்கு நம்ம சிண்டிக்கலாம். ஏலக்காய் போட்டுடலாங்க இதுக்கு வாசனைக்காக. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி தொழில்னே இருக்கணும். கட்டி முட்டி ஆகிடும், கொஞ்ச நேரத்துலேயே கட்டி போட்டுடும். தொழில்னே இருக்கும். நல்லா கட்டி பதம் வந்துச்சு பாருங்க. இந்த பதத்தில் எனக்கு பிடிச்ச நட்ஸு, நான் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றணுங்களா, ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பதம் விட்டாமல் கடாயில் வந்துச்சுன்னா அல்வா ரெடி. அடியில் கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாங்க. இது சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கட் பண்ணணுன்றதால நான் 2 மணி நேரம் ரெஸ்ட்டு விடணும்னு சொல்லிக்கிறேங்க. இப்போ கட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் கட் பண்ணிக்கலாங்க. அழகாக வருது பாருங்கள்.